மனிதனாய் பிறந்தால் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் இறப்பதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடுகிறது. அந்த மனிதன் மரித்த அந்த மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி அவன் போய் தேவனிடத்திலே நிற்கின்ற பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தராகிய இயேசுவானவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி அவர் பலனளிக்கின்ற பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனையும் தீமை செய்கிறவர்கள் அக்னியையும் கந்தகத்திலையும் பங்கடைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மரணமடைந்த அந்த மனுஷன், ஒரே தரம் மரித்த அந்த மனுஷன், இரண்டாவது மரணம் என்று ஒன்று காணப்படுகிறது. அந்த இரண்டாம் மரணம் ஆவியையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாம்சம் அழிந்து விட்டது, ஆனால் ஆவி ஆத்மா இருக்கிறது. அதற்கு நம்மை போன்ற தோற்றம் உடையது. நாம் எப்படி இருக்கிறோமோ மாம்ச சரீரத்திலே அதே தோற்றத்தை உடையது ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய அந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது நன்மை செய்தவன் நன்மையும் தீமை செய்தவன் தீமையும் அடைகின்ற பொழுது தீமை செய்தவனுக்கு என்று உருவாக்கப்பட்ட அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். அந்த கந்தக கடலிலே அந்த ஆவி ஆத்மா தள்ளப்படும். அதோடு கூட அந்தி கிறிஸ்துவும் தள்ளப்படுவான். உலகம் முழுவதையும் மோசமாக்குகின்ற அந்தி கிறிஸ்து அக்னி கடலிலே தள்ளப்படுவான். அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய கூட்டாளிகளும் தீமை செய்தவர்களும் அங்கே தள்ளப்படுவார்கள். தேவனுடைய 1000 வருட அரசாட்சி பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் பாதிப்படைவதில்லை. அவன் தேவனோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியும். அவன் தேவனோடு கூட பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். அவன் இன்னும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று தேவனால் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவனாய் நடத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்குகின்ற நாம் அவரண்டைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை இரண்டாம் மரணத்தினால் சேதமடையாமல் பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்தினால்